ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லூசிட் நண்பா. நான் ஹேமந்த். நம்ம எல்லாரும் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுவோம். அது கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் சரி, அதிக தூரமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு ட்ரெயின் ட்ராவல் ஒரு நல்ல ஒரு மெமரிஸை கொடுக்கும். அந்த ரயில்வேல இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாப். நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்ட ஒரு ஜாப். அந்த இப்போ ஆனால் அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு என்னால் வர முடியல. ஆனால் அதுக்கு ஈக்குவலான பொசிஷனுக்கு என்னால் வர முடிஞ்சது. என்னோட ஃப்ரெண்ட், என்னோட பேட்ச்மேட் மிஸ்டர் நிஷாந்த் கூட இருக்காரு. இவரு அசிஸ்டன்ட் லோகோ பைலட் சென்னை டிவிஷனில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதும் சாரை தான் காண்டாக்ட் பண்ணேன். இந்த ஜாபை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், இந்த ஜாப் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டப்போ இமிடியேட்டாக எஸ்ன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த ஜாபை பற்றி, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பற்றியும், இந்த ஜாப் நேச்சர் பற்றியும், இந்த ஜாப்ல இருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் மிஸ்டர் நிஷாந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பற்றி சொல்லுங்க. நிஷாந்த் இங்க சென்னை டிவிஷன்ல எல்பியா ஒர்க் பண்றாரு. சீனியர் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஒர்க் பண்றாரு. இப்போ எக்ஸ்பிரஸ் இந்த வந்தே பாரத் எல்லாம் ஓட்டிட்டே இருக்கு. ஓகே, வந்தே பாரத்துக்கு பிரைம் மினிஸ்டர் ரிலீஸ் பண்ண வந்தே பாரத் தானே? அதான். இப்போ இன்னைக்கு எங்க இருந்து வந்தீங்க? இப்போ இன்னைக்கு ஈரோட்ல இருந்து வந்தீங்க. கோவை வந்தே பாரத் 20644. ஓகே, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்து. ஆனா இப்போ நிறைய வந்தே பாரத் இருக்கு, ஒரு 3 வந்தே பாரத் இருக்கு இங்க. அதனால பிராக்டிஸ் ஆயிருச்சு. நல்லா போயிட்டு இருக்கா? நீங்க உங்க இயர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் எவ்வளோ? எப்போ? 2018ல ஒரு நோட்டிபிகேஷன் வந்து அதுல எழுதினீங்களா? 18ல எழுதினீங்க. 2018 ஜூன்ல வந்தது தானே? ஜூன்ல எக்ஸாம் எழுதிருப்பீங்க. 2019 ஆகஸ்ட்ல அந்த ரிசல்ட் வந்ததா? ஓகே, 2019 அக்டோபர்ல போஸ்டிங் ஆயிருச்சு. உங்க ஃபர்ஸ்ட் போஸ்டிங் எங்க? ஃபர்ஸ்ட் போஸ்டிங் இங்க தான், சென்னை தான். ஓகே ப்ரோ, இப்போ இந்த எக்ஸாமை பத்தி ஒரு கிளாரிட்டி ப்ராப்பரா இல்ல ப்ரோ. இப்போ இந்த எக்ஸாமை அப்ளை பண்றதுலேருந்து வருவோம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி 1 வீக் ஆகுது. February 20th இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டே. மேக்ஸிமம் எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் அந்த அப்ளிகேஷன் லிங்க், அந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ப்ரோ, இப்போ சொல்லுங்க ப்ரோ, இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது? பிரச்சனை இதுல மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இதுல இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இல்ல. அதுதான் நமக்கு மிகப்பெரிய. இப்போ மலையாளம் மீடியம், தமிழ் மீடியம் படிச்சவருக்கு கூட இங்கிலீஷ் அந்த கிராமர் இல்லாம ஜெனரல் சயின்ஸ், ஜிகே, ஆப்டிடியூடு, ரீசனிங் அந்த மாதிரி எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருச்சுன்னா கூட இது ஈஸியா வின் பண்ணலாம். நார்மலி நம்ம பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம்ல ஸ்ட்ரகிள் பண்ண இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் கிராமர், அந்த சப்ஜெக்ட் சென்டென்ஸ் கரெக்ஷன் அதுல தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனா அது பொறுத்த வரைக்கும் அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மாத்தி நிறுத்தியா இந்த இதுதான் கொஞ்சம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம சவுத் இங்கிலீஷ் அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இல்லாதவருக்கு நேச்சுரல் தான். ஆனா நீங்க ப்ரிப்பேர் பண்ணது, நீங்க பிளான் பண்ணதெல்லாம் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனுக்கும் பேங்கிங் எக்ஸாம். அப்பனா பேங்கிங் எக்ஸாம், ஸ்டாஃப் செலக்ஷன் எக்ஸாம், ஆர்ஆர்பி சிலபஸ் சேம் தான். இங்கிலீஷ் மட்டும் தான், இங்கிலீஷ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, நீங்க அதுக்கு பிளான் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது இது வந்ததால அந்த ப்ரிப்பரேஷன் இதுக்கு யூஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்ப ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க இருக்கலாம், இந்த பேங்கிங் எக்ஸாம், ஐபிபிஎஸ் பேங்க்குக்கு, அந்த பேங்கிங் செக்டருக்கு எக்ஸாம்ஸ், இந்த நபார்டுன்னு இருக்கு, அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றவங்களும் ஆர்ஆர்பி அப்ளை பண்ணலாம். ஏன்னா ப்ரிப்பரேஷன் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். ப்ரிப்பரேஷன் சிலபஸ் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். இதான் ப்ரோ, இப்ப ப்ரிப்பரேஷன் நீங்க எவ்வளவு டைம் எடுத்தது ப்ரிப்பரேஷனுக்கு? ஒரு 1 year அந்த மாதிரி பேங்கிங் எக்ஸாம், கேரளா கவர்மெண்ட் பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு நீங்க உங்க குவாலிஃபிகேஷன்? பிடெக் என்ன ஸ்ட்ரீம்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பாஸ் அவுட் இயர் ஆஃப் பாஸ் அவுட் 2015. ஓகே, நான் 2014. ஓகே ப்ரோ, இப்போ 1 year காலேஜ் முடிச்சதுல இருந்து 1 year ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல, காலேஜ் முடிச்சு வேலைக்கு போயிருச்சு. வேலைக்கு போயிட்டு பிரைவேட்ல தான், மஹிந்திரா ஆட்டோமொபைல்ஸ்ல போயிருந்து. ஆனா அங்க சர்வீஸ் இன்ஜினியர் அவ்வளோ சேலரி ஒന്നും கிடைக்காம இருந்ததுனால சாட்டிஸ்ஃபேக்ஷன், சேலரியை விட சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, ஓகே ப்ரோ, வந்துருச்சு. அப்புறம் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தது. ஆனா ட்ரை பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்க. கிளியர் பண்ணிட்டேன். ஓகே,
உங்க ரிசல்ட்டை பார்த்ததும் எப்படி இருந்தது உங்களுக்கு? ரிசல்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டோம்னு அது முன்னாடி இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் எத்தனை ஸ்டேஜ் எக்ஸாம் இதுல? 3 ஸ்டேஜ் எக்ஸாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் CBT 1 அது குவாலிஃபைங் இன் நேச்சர் தான். ஓகே. அப்போ முதல்ல ஜெனரல் சயின்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், மேத்ஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஓகே. அதுல டோட்டலா 75 क्वेश्चंस இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அதுல குவாலிஃபைங் நேச்சர் தான். அதுல ஜஸ்ட் ஏதோ 40% மார்க் வாங்குறோம். அது குவாலிஃபைங் பேப்பர். குவாலிஃபைங் பேப்பர் பர்சன்டேஜ் எவ்வளவு செக்யூர் பண்ணனும்? 40%. 40%. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம்க்கு அப்புறம் எவ்வளவு நாள் கேப் இருக்கும்? கேப் ஒரு அது கேப் கரெக்ட்டா தெரியாது. CBT 2 தான நாங்க CBT 2 ஒரு 3 months 3-4 months கேப் அதுக்குள்ள தான். CBT 2 க்கு என்ன சிலபஸ் படிச்சீங்க? சிலபஸ் CBT 2 க்கு இந்த CBT 1 ஓட അതില് 2 ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்கு. அதுல ஒரு ஸ்டேஜ் இந்த CBT 1 ஓட சேம் சிலபஸ் தான். ஆனா செகண்ட் ஸ்டேஜ் தான் இந்த சைக்கோமெட்ரி வரும். ஓகே, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். CBT 2 முடிச்சதுக்கு அப்புறம் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். CBT 2 க்கு எவ்வளவு செக்யூர்ட் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எவ்வளவு? அது கட் ஆஃப் மார்க் இந்த மாதிரி 40% தான். ஆனா அந்த மார்க் வச்சு தான் ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. CBT 2 ஓட மார்க்க வச்சு தான் ரேங்க் லிஸ்ட் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. CBT 1 ல 40% இருக்கணும். CBT 2 க்கு எவ்வளவுன்னு அது பர்టిక్యులர் வேல்யூ இருக்கா? அது 40% தான் நினைக்கிறேன். ஆனா அந்த CBT 1 கால்குலேட் பண்றாங்களா? அக்கவுண்ட்ல எடுத்துக்கறாங்களா? அக்கவுண்ட் எடுக்கல. ஆனா அது குவாலிஃபையிங் பேப்பர் தான். ஓகே. இந்த CBT ல 2 ஸ்டேஜ் இருக்கு. அதுல ഒന്ന് ட்ரேட் பத்தி இருக்கிற ஒரு ஸ்டேஜா இருக்கும். அது குவாலிஃபையிங் நேச்சர் தான். ஓகே. அப்போ டோட்டலா இந்த CBT ஃபர்ஸ்டோட 70% இந்த சைக்கோமெட்ரி டெஸ்டோட 30% கம்பைன் பண்ணி தான் ஃபைனலா ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. ஓகே. ஆனா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் ரொம்ப மேண்டேட்டரி. ரொம்ப மேண்டேட்டரி தான். அதுலயும் குவாலிஃபையிங் இருக்கு. ஓகே. ஆமா, இவ்ளோ பெரிய வேலை பாக்குறோம், நம்ம மென்டலி ஸ்டேபிளா இல்லங்கறது எப்படி எங்க வர்க்குக்கே இருக்குங்க. இப்பங்க சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்க்கு அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் அந்த மெரிட் லிஸ்ட் வந்துட்டனாலே நம்ம மேக்ஸிமம் பாஸ் பண்ண மாதிரி தானே? இல்ல, மெடிக்கல்லி பாஸ் ஆகணும். மெடிக்கல் A1 ஃபிட்னஸ் தான். அது ரொம்ப டஃப். A1 ஃபிட்னஸ் தான். கண்ணு 6/6 இருக்கணும். ஓகே. இந்த காது நல்ல ஹியரிங் இருக்கணும். அந்த மாதிரி ஹார்ட் ECG இதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் அப்புறம் நார்மல் செக்கப். இப்போ நம்ம ரிட்டன் டெஸ்ட் எல்லாமே அந்த CBT 1 அந்த சைக்கோமெட்ரிக் வரைக்கும் நல்லா பண்ணிட்டு மெடிக்கல்ல நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்தா என்ன நடக்கும்? குவாலிஃபை ஆகாது. முன்னாடி அந்த ALP பார் டெக்னீஷியன் இருந்தது. அப்போ ALP A1 ஃபிட் இல்லனா கூட டெக்னீஷியன்ல போட்டுருவாங்க. ஆனா இது இப்ப ALP தனியா தான் இருக்கு. நம்ம பிசிக்கலி ஓகேவா இருக்கணும். பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும். ஓகே தென் அது கண்ணு தான் மெயின். கண்ணு நல்லா பாப்பாங்க. கண்ணு தான் நமக்கு இந்த வேலைக்கு முக்கியமானது. கண்ணு. இப்போ உங்களோட இப்ப நீங்க 100 kmph அப்ளிகேஷன் MPS ல இருக்கீங்க, மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட்ல இருக்கீங்க. உங்களோட விஷன் எவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க பார்க்க முடியும்? நார்மலி அந்த சிக்னலோட விசிபிலிட்டி 700 மீட்டர்ஸ். ஆமா, 700 மீட்டர்ஸ்ல தான் அதோட ஒரு சின்ன டாட் தான தெரியும் ரன்னிங்ல இருக்கும்போது. முன்னாடியே தெரியும். ஆனா கரெக்ட்டா சிக்னல் ஐடென்டிஃபை பண்ற டிஸ்டன்ஸ் 700 மீட்டர்ஸ் தான். ஓகே ப்ரோ. இந்த நைட் எல்லாம் முன்னாடியே தெரியும். ஓகே, நைட்னா தெரியும். நைட்ல கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம மெடிக்கல் டெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் வருமா? ஃபைனல் மெடிக்கல் லிஸ்ட்ல பாஸ் பண்ணதெல்லாம் சேர்த்து இந்த ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த 2 ஸ்டேஜ் கூட கம்பைன் பண்ண மார்க் வச்சு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. ஓகே. ரேங்க் லிஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கிறவருக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஓகே ப்ரோ. ட்ரைனிங் அனுப்புவாங்க. இப்போ உங்க அந்த ரிசல்ட்ட பாத்துட்டீங்க. பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? பாக்கும்போது நல்லா இருந்தது. ஓகே, சத்தமா சொல்லுங்க. பாக்கும்போது நல்லா இருந்தது. ஓகே. ஓகே, ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் அந்த RRB நோட்டிபிகேஷன் RRB அந்த வெப்சைட்ல பாத்தீங்களா? வெப்சைட்ல பார்த்தாச்சு. அது ரிசல்ட் வந்துருச்சுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது தெரிஞ்சது எப்படின்னா அது ஏதோ நியூஸ்ல வந்துருச்சு. நியூஸ் மெசேஜா வந்தது. ஓகே, ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன நடந்தது? ரிசல்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மெடிக்கல் தான் அல்ல, மெடிக்கல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவரு ட்ரைனிங்காக கூப்பிடுவாங்க. ஓகே. அது முதல் ட்ரைனிங் ட்ரிச்சில தான் இருக்கும். அதுக்கு இது நமக்கு அட்வைஸ் வருவாங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி அந்த நம்ம கொடுத்த டேட்டாஸ் எல்லாம் கரெக்டா சொல்றதுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகே. அப்போ அதுக்கு நம்ம பாண்ட் எல்லாம் இது பண்ண ட்ரைனிங்காக பாண்ட் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கும். அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகே ப்ரோ. இப்போ இந்த ஜாப் அப்ளை நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து ஃபைனல் ரிசல்ட் வர வரைக்கும் ஒரு 1 year ப்ராசஸ். 1 year ப்ராசஸ் நம்ம கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே இருக்கணும். CBT 1ல இந்த ரீசனிங் அதுக்கெல்லாம் இருக்குல்ல, ரீசனிங் ஆப்டிடியூட்லாம் இருக்கு, குவான்ஸ் எல்லாம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் எந்த மாதிரி புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம்? ரீசனிங் எல்லாம்
ரெஃபர் பண்ணது தெரியாது. இல்ல ஆனா நீங்க வந்து பேங்கிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணனால பேங்கிங் எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் இது சிமிலர்லி ஈஸி தான். ஆனா அதை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஈஸி தான். அந்த பேங்கிங் எல்லாம் டைமிங் ரொம்ப கம்மியா இருக்கும். இது மேக்ஸிமம் இது திங்க் பண்ணா நெகட்டிவ் மார்க் வராம பாக்கணும். ஓகே, கரெக்டா தெரியறது மாத்தும் அட்டெம்ப்ட் பண்ணி 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கு. 1/3 அப்போ கரெக்ட் தெரியறது மாத்தம் டைம் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிச்சு கரெக்டா தெரியறது மட்டும் யூஸ் பண்ணுங்க. தெரியாம இந்த பிளாங்க் ஃபார்ல வந்து இந்த மாதிரி மைண்ட்ல டச் பண்ண அப்படி பண்ணிச்சுன்னா தப்பா தான் இருக்கும். கரெக்ட் தெரியாத மட்டும் அட்டெம்ப்ட் பண்ணி போச்சுன்னா. ஓகே ப்ரோ, இப்போ ஓகே நீங்க அந்த நெகட்டிவ் மார்க்கிங் பத்தி கொஞ்சம் டீடைல் இன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ இந்த எக்ஸாம் பத்தி ஒரு மித் ஒன்னு இருக்கு ப்ரோ, எல்லாம் பணம் கொடுத்து பாஸ் பண்ணிடலாம். இல்ல அந்த மாதிரி அது இல்ல, அந்த மாதிரி சான்ஸ் இல்ல. இல்ல நான் இன்னும் क्वेश्चन ஃபுல்லா கேட்டுங்க. இப்போ பணம் கொடுத்து பாஸ் பண்ணிடலாம், பணம் கொடுத்தா போஸ்டிங்க அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப என் ஜாபுக்கே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். நான் எங்கேயும் கொடுக்கல. நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, யார்கிட்ட கொடுத்தீங்க? மோடி கிட்ட. மோடி பிரைம் மினிஸ்டர் சொல்லணும். அது ஒரு மித், அவ்வளவுதான். அப்படி எங்கேயும் கொடுக்க வாய்ப்பு இல்ல. அப்படி யாராவது பணம் கொடுத்தா வேலை, பணம் கொடுத்தா போஸ்டிங்னு யாராவது சொன்னாங்கன்னா 1512 ரயில்வே போலீஸ் நம்பர், அந்த போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. பணம் கொடுத்து எங்கேயுமே போஸ்டிங்லாம் வாங்க முடியாது. ப்ரிப்பேர் பண்ணுங்க, அதுக்கான எக்ஸாம் எழுதுங்க. ப்ரிப்பரேஷன் எக்ஸாம் அப்ளை பண்றதை விட முக்கியம் ப்ரிப்பேர் பண்றது. எக்ஸாம் அப்ளை பண்றதை விடையும் ப்ரிப்பேர் பண்றதை விட முக்கியம் எக்ஸாம் போய் அட்டன் பண்றது. ஃபைனல் மெரிட் லிஸ்ட், ஒன்லி மெரிட் லிஸ்ட்ல தான் இந்த போஸ்டிங்கான செலக்ஷன் நடக்குது. ஆனா மெரிட் லிஸ்ட் கூட சப்ளிலே வந்தா கூட வேகன்சி நிறைய இருக்கு, அதை எடுத்துருவாங்க கண்டிப்பா. லாஸ்ட் இயர் போட்டதுல சப்ளில எல்லா லிஸ்ட்லயும் எடுத்தாச்சு. இந்த ஆர்ஆர்பி சென்னையில் வேகன்சி அவ்வளவு அதிகமாயதுனால ஆர்ஆர்பி பெங்களூர்ல இருந்து கூட சப்ளை லிஸ்ட் இருந்தவரை இங்க போஸ்ட். இங்க வேகன்சி இருந்ததால அங்க இருந்ததையும் சேர்த்து இப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப சென்னை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு ஒரு 100 வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெங்களூர்ல ஒரு 100 இருக்கு. இங்கே கம்மியா தான் செலக்ட் ஆயிருக்காங்கன்னா பெங்களூர்ல செலக்ட் ஆனவங்கள இங்க எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதானே சொல்றாங்க. இங்க சப்ளை லிஸ்ட் ஃபுல்லா தேர்ந்ததுக்கு அப்புறம் வேகன்சி இருந்துக்குன்னா அங்கே எடுத்துடுவாங்க. இங்கேயும் சப்ளை லிஸ்ட் ஃபுல்லா எடுத்துடுவாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் 100 வேகன்சி எடுத்துக்கிறாங்க. அங்க தேவைக்கு மேல இருக்காங்க, இவங்களுக்கு அடிஷனலி ரெக்யர்மெண்ட் இருந்ததுன்னா அடுத்த ரயில்வே ஜோன்ல அப்ளை பண்ணவங்க, அதுல பாஸ் பண்ணவங்களையும் இங்க எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சான்சஸ் எல்லாம் கண்டிப்பா எடுத்துக்கிறாங்க. வேகன்சி நிறைய இருக்கு, அதோட 4 டைம்ஸ் வேகன்சி இருக்கு. இப்போ வேகன்சி இப்போ போடுறது இப்போ வந்து 5696 வேகன்சி 5696. இப்போ கூட இந்த எல்பி ஷார்ட்டேஜ் தான் எல்லா டிவிஷன்லயும் ஷார்ட்டேஜ்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பெஸ்ட் கொடுத்துடலாமே, நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம், நம்ம ஒரு ட்ரை பண்ணிடலாமே. ஆல்வேஸ் கிவ் a try. உங்களோட தம்புருலாம் அதானே, ஆல்வேஸ் கிவ் a try. அடுத்த சிக்னல் என்னவா இருந்தா என்ன, நம்ம பிஃபோரா ரெடியா இருக்கலாம். ஓகே, thank you so much bro. உங்களோட மோட்டிவேஷன், உங்களோட ஐடியா மில்லியன்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத நம்புறேன். இவரு சார் வந்து கேரளால எங்க? கேரளால திருச்சூர். இப்ப நல்ல தமிழ்லையும் சுத்த தமிழ்ல பேசியிருக்காங்க, மலையாளமும் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால மலையாளத்துல இருக்கிற நம்ம சகோதரர்களுக்கும் இது கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்புறோம். தேங்க்யூ so much. ஆஸ்பிரன்ஸ் அப்ளை பண்ற ஆஸ்பிரன்ஸ்க்கு மை பெஸ்ட் விஷஸ். ட்ரை பண்ணுங்க. Subscribe now and press the bell icon. Never miss an update.